ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டும் கேரட்டையும் வச்சு பக்கோடா பண்ணலாம். இப்போ அந்த பக்கோடா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு ஒரு பீட்ரூட்டு துருவி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு கேரட்டு அதுவும் துருவி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று மெலிதாக நீல வகையில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் சின்னதாக கட் பண்ணுது. ஒரு பச்சை மிளகாய், அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதற்கு கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு. நம்ம கடலை மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன். சோம்பு ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். சால்ட்டு தேவைக்கேற்ப. இது இல்லாமல் நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு ஆயில் தேவைப்படும். இந்த பொருள்லாம் வச்சு நம்ம இப்போது கேரட் பீட்ரூட் பக்கோடா எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ பீட்ரூட்டு, கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அடுத்தது கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு அப்புறமா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்த்து பிசையலை. காயில் இருந்த தண்ணி, வெங்காயத்தில் இருந்த தண்ணியுமே இதுக்கு போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பக்கோடாக்கு கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ பேனில் பக்கோடா போடுறதுக்கு ஆயில் ரெடியாக இருக்குது. ஆயில் ஸ்டார்டிங்கில் மட்டும் மிதமான சூட்டில் இருக்கட்டும். இப்போ பக்கோடா கலவை எடுத்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து போடுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தாக்கா குழந்தைங்களுக்கு காய்கறிகள் இருக்கிற சத்தம் போதுமான அளவுக்கு கிடைச்சிரும். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பக்கோடா ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த ஆயிலோட சலசலப்பு அடங்கிடும். அப்போ நம்ம ஆயிலேருந்து பக்கோடா வெளியே எடுத்துடலாம். இப்போ இன்னும் பக்கோடா ரெடி ஆகலை. ஆயிலில் இருக்கிற பபுள்ஸ்லாம் பாருங்கள் நிறைய இருக்குது. இன்னும் பக்கோடா ரெடி ஆகலை. இப்போ கேரட் பீட்ரூட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயிலேருந்து நம்ம பக்கோடா வெளியே எடுத்துடலாம். இப்போ ஆயிலோட சலசலப்பும் இப்போ குறைஞ்சிருக்கு பாருங்கள். பக்கோடா பார்க்குறதுக்கும் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை தெரியப்படுத்திட்டு போங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண நமது ஜேகே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.